நமது யூடியூப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஆசிரியர் தேர்வு வாரிய இணையத்தில் ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். மாநில தகுதி தேர்வு டிஎன் செட் 2024 நடத்துவதற்கு அறிவிக்கை நாள் கொடுத்துருக்காங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மூலம் வெளியிடப்பட்டது. அரசாணை மற்றும் விசிசியிடமிருந்து பெறப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு 2024 மார்ச் மாதம் 6, 7, 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் உயர்நீதிமன்ற வழக்கு இருந்ததால் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வில் டிஎன் செட் 2024 மகளிருக்கான இடஒதுக்கீடு மற்றும் தமிழ் வழியில் பிஎஸ்டிஎம் அதாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடு தரணும் மற்றும் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு இடஒதுக்கீட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. 18/7/2025 படி வழக்கு ஆணையிடப்பட்டது. டிஎன் செட் 2024க்கு விண்ணப்பித்து தேர்வு எழுதியுள்ள விண்ணப்பதாரர்களின் பிஎஸ்டிஎம் முன்னுரிமை கோரும் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் தாங்கள் தமிழ் வழியில் 1ஆம் முதல் முதுகலை பட்டதாரி வரை தமிழ் வழியில் சான்றிதழை இணைப்பில் உள்ளவாறு உரிய ஆவணங்களிடம் கையொப்பு பெற்று என்ற இடைத்தரத்தில் 23/7/2025 முதல் 7/8/2025 பிற்பகல் 5 மணி வரை பதிவேற்றம் செய்ய தெரிவிக்கப்படுகிறது. மேற்குறிப்பிடப்பட்ட தேதிக்குள் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்கள் தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை கோர இயலாது. அந்த டேட்டுக்குள்ளார பிஎஸ்டிஎம் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் முதுகலை பட்டதாரி வரைக்கும் என்ன பண்ணோம், பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படிச்சிருந்தால் அதுக்கு நம்ம அந்த வெப்சைட்டில் போய்ட்டு பதிவேற்றம் செய்யணும். ஓகேங்களா. அப்படி பண்ணால் தான் நீங்கள் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்ததுக்காக நீங்கள் அந்த இடஒதுக்கீட்டு பெற முடியும். இல்லைன்னா வச்சுக்க நீங்கள் அதுக்கப்புறம் அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணாலும் அந்த 7/8 ஆகஸ்ட் 7ஆம் மாதத்தில் உள்ளதை நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அவங்க நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம், அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது என்னென்னா யூஜிசி அதாவது மாநில தகுதி தேர்வு நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். ஓகேங்களா. அது கரெக்டாக நம்ம அந்த டேட்டுக்குள்ளே அதை சப்மிட் பண்ணால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழியில் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா அந்த போஸ்டிங் வேறு ஒருத்தருக்கு இருக்கிறவங்களுக்கு போயிடும். ஓகேங்களா. அதனால் யாரெல்லாம் 1ஆம் வகுப்பு அதாவது டிஎன் செட்டில் எழுதிட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதுக்கான டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீட்டில் ஒரு சீட்டு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.